நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 7 தொடக்கம் 14. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். இயேசுவில் நம்பிக்கை கொள்பவர் அவரை விட பெரிதாக என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் என்று கேட்க தோன்றுகின்றது. இயேசு நடக்க முடியாததை சொல்ல மாட்டார். அப்படியாயின் அவர் சொன்னதன் அர்த்தம் என்ன? இது ஆண்டவர் எமக்கு அளிக்கும் ஒரு வாக்குறுதி. அத்தோடு இது ஓர் எமக்கு விடுக்கப்பட்ட அழைப்புமாகும். ஆண்டவர் எம்மை மிகவும் வலிமையுள்ள கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதை அவர் தந்த இந்த வாக்குறுதியும் அவர் விடுத்த இந்த அழைப்பும் எடுத்தியம்புகின்றன. இயேசு கூறுகின்ற அவற்றை விட பெரியவற்றையும் என்பது முதலாவதாக அவரது நற்செய்தியை உலகின் கடை எல்லை வரைக்கும் எடுத்து செல்வதை குறிக்கின்றது. இயேசுவின் நற்செய்தி பணி முதன்மையானதாக இஸ்ரேல் மக்களுக்கானதாகவே இருந்தது. ஆனால் அவர் விண்ணேற்றம் அடைந்து தூய ஆவியாரை திரு அவையின் மீது அனுப்பிய போது அவரும் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அனைவரையும் உலகின் கடை எல்லை வரை நற்செய்தியை எடுத்து செல்ல உறுதியையும் வல்லமையையும் அளித்தார். இந்த நற்செய்தி அறிவிப்போடு இடம்பெறும் மனமாற்றமும் இன்னும் ஒரு மிக பெரும் செயலாக கொள்ளப்படுகின்றது. பெரிய செயல்களை செய்ய நாங்கள் விரும்புகின்றோமா? நிச்சயமாக விரும்புவோம். அப்படியாயின் எத்தகைய பெரிய செயல்களை செய்ய விரும்புகின்றோம்? உண்மையிலே அதையிட்டு நாம் குழப்பமை அடைவோம். ஏனென்றால் பெரிய செயல்களை செய்து பெரியவராக வர வேண்டும் என்று உலகியல் சார்ந்த கடந்து போகக்கூடியவற்றையே செய்கின்ற நாட்டம் கொண்டுள்ளோம். எமக்கென்று ஓர் அடையாளத்தை தேட முயல்கின்றோம். செல்வம், உயர் அந்தஸ்து போன்றவற்றை தேட முயல்கின்றோம். இவை அனைத்தும் ஒருவரின் சுயநல நோக்கத்தில் இருந்தே வெளிவருகின்றன. இவற்றை சில வேளைகளில் உச்ச நிலையில் அடைந்து கொண்டாலும் இவை எதுவும் இறுதியில் எமது உள்ளார்ந்த நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டா. அவை வெறுமையையும் ஏமாற்றத்தையுமே ஒருவருள் ஏற்படுத்தும். உண்மையிலே எமது உள்ளத்தை நிறைவு செய்யக்கூடிய பெரிய செயல் எதுவென்றால் கடவுள் எமக்காக கொண்டுள்ள திருவுளத்தை நிறைவேற்றுவதே ஆகும். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இயேசுவிடம் கேட்க வேண்டியது அவரது திருவிழத்தை நிறைவேற்றுவதே ஆகும்.
அதாவது ஆண்டவர் எம்மை பயன்படுத்தி தமது மீட்பின் அருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதேயாகும். இதே அருளை இயேசுவின் பெயரால் கேட்டால் நிச்சயமாக அது கிடைக்கும் என்பது உறுதி. நாம் பெற்றுள்ள இந்த உயர்ந்த அழைப்பை இன்று தியானிப்போம். இந்த உயர்ந்த அழைப்பை நிறைவேற்ற நாம் எமது விருப்பு வெறுப்புகளில் இருந்து முழுமையாக விலகி நிற்கும் போதே ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். இதற்கு நான் ஆயத்தமா? செபம். ஆண்டவரே, உமது மீட்பின் அருளை எடுத்துச் செல்லும் கருவியாக அன்றாடம் எங்களை பயன்படுத்தி அருளும். ஆமென்.